புது பெட் வாங்கிட்டேன்ப்பா. இப்பதான் இப்போ 1 வருஷம் ஆச்சு நான் இந்த பெட் வாங்கி. நான் புது பெட் வாங்கிட்டேன். இல்ல யாரோ கிஃப்ட் குடுத்தாங்க. ஏதோ வந்துச்சு. இப்ப நீ இந்த பெட் எடுத்துக்கோனா குடுக்கக்கூடாது. அந்த பெட்டு, தலகாணி, பில்லோ கவர், அந்த பெட் ஸ்ப்ரெட் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாமே உபயோகப்படுத்தி யாரும் குடுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. நான் ஃபாரின் போறேன், இல்ல ஊருக்கு போறேன் அப்படின்னும்போது அவங்க குடுத்துருப்பாங்க. அதையும் வாங்காதீங்க. அது என்னதான் பண்றது? நல்லா வாஷ் பண்ணி, இப்ப பில்லோ கவர்லாம் வாஷ் பண்ணி நல்லா கிளீன் பண்ணி குடுக்கலாம். அதாவது நீங்க வாங்கின பிறகு நீங்க வாஷ் பண்ணிக்க கூடாது. அவங்க குடுக்கும்போதே அவங்ககிட்ட சொல்லிடுங்க. நல்லா தண்ணிய சுட தண்ணில ஊற வச்சு, நல்லா வாஷிங் மிஷின்ல போட்டு நல்லா கிளீன் பண்ணி, வாஷ் பண்ணி, நல்ல வெயில்ல காய போட்டு, அதுக்கப்புறம் நல்லா கிளீனா மடிச்சு குடுங்க. அப்படின்னு சொல்லுங்க. முடிஞ்ச அளவு வாங்காதீங்களேன். பெஸ்ட். சரிங்களா? இல்லங்க எங்க வீட்ல இருக்குன்னு கூட சொல்லிடுங்க. நீங்க வாங்க மாட்டேன்னு சொன்னா அவங்க வந்து மனசு கஷ்டப்படும் அப்படின்னா, இல்லங்க இப்போதைக்கு எங்க வீட்ல இருக்குங்க அப்படின்னு கூட சொல்லிடுங்க. சரிங்களா? உங்ககிட்ட குடுக்குற மாரி இருந்துச்சுன்னா நீங்க குடுக்காதீங்க. வேற என்னதாங்க பண்றது அப்படின்றீங்களா? நல்லா கிளீன் பண்ணி, வாஷ் பண்ணி, இப்ப பெட் குடுக்கலன்னா பெட் வாஷபிள் பெட்டா இருந்தா வாஷ் பண்ணிடுங்க. இல்லன்னா வெயில்ல 2 நாள் 3 நாள் நல்லா காய போடுங்க. காய போட்டு எங்கேயாவது அனாத ஆசிரமம் அந்த மாதிரி எங்கேயாவது குடுத்துருங்க. வீட்டுக்கு யாருக்கும் குடுக்காதீங்க. சரி, ஓகே. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பணம் வைக்கக்கூடிய பொருட்கள். பணம் வைக்கிற வாலெட் இருக்கு, பணம் வைக்கக்கூடிய பேக் இருக்கு, சில ஹேண்ட் பேக் இருக்கு, அதுக்கப்புறம் பணப்பெட்டி இருக்கு, தேக்கு மரத்துல செஞ்ச பணப்பெட்டி இருக்கு. இப்ப சிலர் என்ன பண்ணுவாங்க, புதுசா நான் இப்பதான் ஒரு பணப்பெட்டி வாங்கியிருக்கிறேன், 32 இன்ச்சஸ்ல வாங்கியிருக்கிறேன்னு தேக்குல செஞ்சிருக்கு. அதோட அளவு முறைகள்லாம் இருக்கு. அந்த அளவு முறையில ஒரு அழகா ஒரு பணப்பெட்டி வாங்கியிருக்கிறேன். ஏற்கனவே நான் பணப்பெட்டி ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது சும்மா தான் இருக்கு. அது சும்மா இருக்க பதிலா நீ வச்சுக்கோன்னு சொல்லி யாருக்காவது நீங்க கொடுத்தாலும் சரி குடுக்காதீங்க. மத்தவங்க யாராவது கொடுத்தாலும் வாங்காதீங்க. நல்லது தானங்க அது, வாங்காதீங்க.